இந்த நேரத்தில் கூட நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். 10வது அதிகாரத்தோடு 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஜெபம் செய்யலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய கிருபைகள் மகா பெரியது. ஆண்டவரே, காலையில் தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி எங்களோட பேசுனீங்க ஆண்டவரே. இப்பொழுது கூட உங்களுடைய வார்த்தைகள் நிறைய கடந்து வருகிறோம். ஆண்டவரே, அடியை மூடி மறைத்து வெளிப்படுவீராக. உமது நாள் மாத்திரம் மேம்பட்டு பெரிய காரியங்கள் செய்யும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆவிக்கிற வாக்கியங்கள் நாங்கள் உண்மை நெருங்கி வருவதற்கு, எங்களுடைய பாவங்களை விட்டு ஒழிவதற்கு அது ஏதுவாக இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 10வது அதிகாரத்தோட 5வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 2 காரியத்தை இந்த வசனத்துல முக்கியத்துவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவது தர்க்கம், 2வது எல்லா மேட்டிமை. ஆங்கிலத்தில் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா ஆர்கியூமெண்ட். இன்னொன்று எவ்ரிதிங் ஹை. ஒவ்வொரு வேதாகம் மொழிபெயர்ப்புலையும் ஒவ்வொரு விதமா இது எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பழைய வேர்ஷன், பழைய பைபிள், கேஜேவி, பழைய புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா we destroy arguments, அந்த தர்க்கங்களை நாங்கள் அழிக்கிறோம் என்று சொல்லுகிறார். மேட்டிமையான காரியங்களை நாங்கள் அழிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் எழும்புற, தேவனுடைய அறிவுக்கு விரோதமாய் எழும்புவது. இன்றைக்கு இருக்கிற புதிய NJKV வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா casting down arguments, நாங்கள் அதை புறம்பே தள்ளுகிறோம் என்று எழுதுகிறார். தர்க்கங்களையும் உயர் மேட்டிமையான எண்ணங்களையும் புறம்பே தள்ளுகிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். அது இன்னொரு மொழிபெயர்ப்பு ஸ்டெப் பைபிள் என்று சொல்ற பைபிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒப்பீனியன். தர்க்கங்களையும் நமக்கு வருகிற எண்ணங்களையும், ஒப்பீனியன் நமக்கு வர எண்ணங்களை சொல்றோம், நம்முடைய எண்ணங்களையும் நாங்கள் அங்கே நிர்மூலமாக்குகிறோம் என்று சொல்ல பார்க்கிறோம். ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரெஃப்யூட் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் தியரிஸ். இன்னைக்கு தியரிஸ்னா பல விதமான உபதேசங்கள், பல விதமான இந்த ஆராய்ச்சிகள். அடுத்து அவர் சொல்றாரு தியரிஸ் அண்ட் ரீசனிங், காரணம், தர்க்கத்துக்கு காரணம். இன்னொரு அர்த்தம் என்ன கொடுக்கணும்னா இந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல காரணம், ரீசனிங், ஒரு காரணம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணம். ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்க, எதுக்கும் காரணம் சொல்லக்கூடாது. இது ஏன் செய்யலைன்னா அதுக்கு ஒரு காரணம், ஏன் லேட்டா வந்தனா ஒரு காரணம், ஏன் சீக்கிரமானா ஒரு காரணம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கிறோம். இல்லை, காரணம். தேவஜனமே, இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக காரணங்களை தேடக்கூடாது. அதே விதமாக அடுத்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல அடுத்த வார்த்தை என்னன்னா எவ்ரி ப்ரௌட், மேட்டிமையான காரியங்கள், ப்ரௌட். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிறைய ப்ரௌட் இருக்கிறத பார்க்கிறோம், ஆவிக்குரிய பெருமை இருக்கிறத பார்க்கிறோம். விசேஷமா இந்த பெந்தெகோஸ்தே வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பெருமை இருக்கும், நாங்கள்லாம் ஆவிக்குரியவர்ன்ற பெருமை. தேவஜனமே, இன்றைக்கு பெருமை இதெல்லாம் தேவனை அறிகிற அறிவை நம்மை நெருங்க ஒட்டாது. அடுத்து அங்கே சொல்லப்படுறது லாஃப்டி திங்ஸ், அதாவது ஒரு மட்டமான எண்ணங்கள். இதெல்லாம் பல சில்லியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அப்ப இன்றைக்கு பவுல் எதை எழுதுறாருன்னா, நாங்கள் தர்க்கங்களையும், முதல்ல இந்த ஆர்கியூமெண்ட்ஸை விடணும், தர்க்கங்களை விடணும். 2 விதமான தர்க்கங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அதாவது இதெல்லாம் என்னன்னா மனசளவில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு குறித்தான் பவுல் எழுதுறார். மனுஷனால யாருக்கும் போராட்டம் கிடையாது. யாருக்காவது உங்க மனுஷனால உங்களுக்கு போராட்டம் இருக்குதா? பெருசா ஒன்றும் இருக்காது. ஆனா மனதளவில் நமக்குள்ள பயங்கர போராட்டங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். வேதமே சொல்லுது இல்லை, ஆவியோ உற்சாகமானது, மாம்சமோ பலகீனமானது, ஒண்ணுக்கு ஒண்ணு எப்பவுமே அது எதிராக தான் இருக்கும்.
ஆவி உற்சாகமா இருக்கும். காலையில் எழுந்து அதை செய்யணும், காலையில் 4 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவரை தேடணும், எல்லாம் ஆவி உற்சாகமா இருக்கும். ஆனா மாம்சம் என்ன பண்ண தெரியுமா, அதுக்கு விரோதமாய் போராடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் டயர்டு, நேற்று இவ்வளோ நேரம் நம்ம வேலை செஞ்சோமே, இவ்வளோ வேலை இருந்து எப்படி காலையில் எழுந்து கிளம்புறது, டயர்டு. அப்போ இதே விதமாய் தான் தேவனை அறிகிற அறிவை குறித்து பவுல் இங்க எழுதுகிறார். அதுக்கு முக்கியமான காரியம்னா எது தடையா இருக்குதுன்னா தர்க்கம், ஆர்குமெண்ட்ஸ். ஒன்று உலக பிரகாரமான தர்க்கம். பவுல் 2 தர்க்கங்களை குறித்து எழுதுகிறார். அதிலும் அவர் ஆவிக்குரிய தர்க்கத்தை குறித்து எழுதுவதை விட அந்த பூமிக்குரிய தர்க்கத்தை குறித்து எழுதுகிறார். உலக பிரகாரமானது தர்க்கம், ஆனா ஆவிக்குரியது தர்க்கம் அல்ல, ஆவிக்குரியது கீழ்ப்படிதல். நல்லா கவனிங்க, தர்க்கம் உலகத்துக்குரியது, ஆர்குமெண்ட் யாருக்கு? உலகத்தானுக்கு. வேலை செய்யற இடத்துலயோ எந்த இடத்துலயோ யாராவது ஆர்குமெண்ட்டுக்கு வந்தா ஆர்குமெண்ட்டுக்கே போகாதீங்க. எங்க கடவுள் பெரியவர் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போப்பா, உன் கடவுள் தான் பெரியவர்னு சொல்லிட்டு போ. ஆனா வசனம் சொல்லுது, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். ஐ நோ மை காட், ஐ நோ ஹூ இஸ் மை காட். என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். நீ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணாது, ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. தேவஜனமே நல்லா கவனிங்க. இருக்கு உலகத்துல இருக்கிறது ஆர்குமெண்ட், ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது ஆவிக்குரியது. ஆர்குமெண்ட் இல்ல, கீழ்ப்படிதல். கேள்வி கேட்கக்கூடாது, சொன்னா கீழ்ப்படியணும். இது செய்யாதேன்னு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு அடுத்த ஆர்குமெண்ட் கேட்கக்கூடாது. நீ அந்த ஆர்குமெண்ட் வேணும்னா, உனக்கு அது பதில் வேணும்னா நீ ஆண்டவர்கிட்ட தான் போகணும், மனுஷங்கிட்ட ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ 2 விதமான காரியங்களை பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தர்க்கம் என்றால் என்ன? அதுவும் தேவனுக்கு விரோதமாக தேவனை அறியாதபடி இருக்கிற தர்க்கம் என்னன்னா, முதல்ல அன்பிலீஃப் ஆங்கிலத்துல பார்க்கிறோம், அவ்விசுவாசம். இல்ல தேவன் என்னை ரட்சிக்க மாட்டா. சில பேர் விழுந்துட்டா, சில பேர் என்ன கர்த்தர் என்ன காப்பாற்ற போறாரு, என்னை கைவிட்டாருவாங்க. இதுதான் பிசாசு கொண்டு வருகிற முதல் மிகப்பெரிய ஆயுதம், அவ்விசுவாசம். நிறைய பேர் அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருது. நல்லா கவனிங்க, தேவனால எப்பேற்பட்ட நிலைமையிலிருந்து ஒருத்தரை உயிரோட எழுப்ப முடியும், தூக்கி எடுக்க முடியும். 4 நாள் ஆகிட்டு, ஆண்டவரே இப்பொழுது கலரை தரதான் நாற்றம் எடுக்குமே என்று சொல்றது மார்த்தாள். ஏன்னா அவனுடைய விசுவாசம், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுறாரு, மார்த்தாலே உன் சகோதரன் உயிர் தெழுவான். அப்போ சொல்றான், ஆமா ஆண்டவர், நானும் அதை விசுவாசிக்கிறேன். நீர் வருகிற இயேசு கிறிஸ்து வருகிற போது மறுபடியும் உயிர் தெழுதல்ல அவனும் பங்கடைவான், விசுவாசிக்கிறேன். ஆனா இயேசுனார் இப்போது உயிர் அடைவான்னு சொன்னதை அவர் விசுவாசிக்கல, அவ்விசுவாசம். இன்னைக்கு அநேக ஆண்டோட பிள்ளைகளோட வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற முதல் காரியம் என்னதுமா, அவ்விசுவாசம். உன்னால முடியாது, நீ இதை விட்டு வெளியே வர முடியாது, நீ எழுந்து கொள்ள முடியாது, உன்னை கர்த்தர் கைவிட்டுட்டார். இது அன்பிலீஃப். God cannot save us. கர்த்தர் நம்மை காப்பாற்ற மாட்டார் என்கிற ஒரு அவிசுவாசத்தை இந்த தர்க்கம் கொண்டு வரும். போய் என்கிட்ட கேட்டீங்களா, ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏங்க கர்த்தர் எல்லாரும் தூக்கி எடுத்திருக்கலாமே, என்னை இப்படி செய்திருக்கலாம், செய்யலையே, அதை செய்யலையே, இதை செய்யலையேன்ட்டு. காரணம் என்ன தெரியுமா, அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அன்பிலீஃப். 2வது சந்தேகம், ஆண்டவர் மேலேயே சந்தேகப்பட வைப்பான். அநேக நேரங்கள்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நமக்கு கூட சந்தேகங்கள் வருகிறத பார்க்குறோம். உங்களுக்குலாம் எவ்வளோ சந்தேகம் வருதோ இல்லையோ, எனக்கு நிறைய சந்தேகம் வரும். சில காரியங்கள் நடக்கும் யோசிப்பேன், உண்மையிலேயே நம்ம ஆண்டவர் இருக்கிறாரா, இல்லை நம்மளும் மற்ற மதத்தை மாதிரி நம்மளும் ஏமாந்துட்டு இருக்கோமான்ட்டு. எவ்வளோ பைத்தியகாரத்தனம் இல்லை இது? நாடி யோசிப்பேன். அவனை மாத்தான் நம்மளும் இருக்கிறோம். இது நல்லா கவனிங்க, இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். சந்தேகத்தை கொண்டு வருவோம். தேவனால் இது முடியாது என்பதை, தேவனை பாதுகாக்க முடியாது, தேவனை உனக்கு செய்ய முடியாது என்ற சந்தேகத்தை கொண்டு வருவோம். இதெல்லாம் தர்க்கம், ஆர்குமெண்ட் வர்றதுக்கான அடிப்படை காரணங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து பெருமை. எனக்கு தேவன் தேவையில்லை, நானே செஞ்சிருவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நானே செஞ்சிருவேன், என்கிட்ட பணம் இருக்கு, நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், எனக்கு ஆள் தெரியும்லாம் சொல்லுவான். அடுத்தது என்னன்னா ப்ரைடு, பெருமை. தேவஜனமே, ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழ்ப்படிதல். உலகத்துல ஆர்குமெண்ட், எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, அது உலகத்தானுக்கு இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு கீழ்ப்படிதல். அடுத்து அங்க என்ன பார்க்கறோம்னா செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், சுய நீதி. இன்னைக்கு எதனால தர்க்கம் உண்டாக தெரியுமா, நான் கரெக்டா இருக்கிறேன், சுய நீதி, நான் பண்றது சரி, நான் செய்ததுதான் சரி, எனக்கு தெரியும். செல்ஃப் ரைட்டியஸ்னஸ். பரிசேயர்களுக்கும் இயேசுக்கும் அந்த பெரிய பிரச்சனை அதுதான்.
பரிசேயர்கள் சுய நீதியுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு எழுத்தின் உறுப்பை கூட அவர்கள் மாற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே சொல்லுவாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப அவங்க உபதேசிக்கிறதெல்லாம் கேளுங்க, அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் கேளுங்க, ஆனால் அவர்களுடைய செய்கையின்படியே செய்யாதிருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதிருங்கள். அதுதான் பரிசேயரை பார்க்கிற போது ஆண்டவர் சொன்னார், பரிசேயரே உனக்கு ஐயோ. தேவஜனமே செல்ஃப் ரைட்டியஸ்னஸ். இன்றைக்கு சுய நீதி, எல்லாருக்குள்ள சுய நீதி இருக்கிறத பார்க்கிறோம். நான் செய்யறது கரெக்ட், எனக்கு தெரியும். சுயநீதி என்னைக்குமே இருக்கக்கூடாது. நேற்று கூட பார்த்தோம், நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் இருக்கணும்னா தேவ சித்தத்தை நாம செய்யறவர்களா இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய சித்தம், ஆண்டவரே இது ஏன் ஞானம் அல்ல. தேவன் இருக்கிற வீட்டுல தெய்வ ஞானம் தான் இருக்கும், மனுஷ ஞானம் இருக்காது. அடுத்தது செல்ஃப் ரைட்டியஸ்னஸ். அடுத்தது தவறான உபதேசம், ஃபால்ஸ் டாக்டரின். இன்னைக்கு உற்சாகப்படுத்தக்கூடியான பிரசங்களை பார்க்கிறோம். கர்த்தர் உனக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார். தவறான உபதேசங்கள் வருகிறதை பார்க்கிறோம், பெருகி இருக்கிறத பார்க்கிறோம். 90% செய்திகள் இன்றைக்கு ஃபால்ஸ் டாக்டரினா இருக்கிறத பார்க்கிறோம், தவறான உபதேசங்கள். தேவ ஜனமே இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராவது நமக்கு ஆர்கியூ பண்ணா, இதுதான் எங்களுக்கு சத்தியம். சபையுடைய பேஸ்மெண்ட் என்னது? அப்போஸ்தலர் 2:42. சகோதர சிநேகத்திலோ அந்நியத்திலோ அப்பம் பிற்கதிலோ உறுதியாய் தரித்திருந்தாங்க. இதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். இந்த சபை அந்த உபதேசம் தான் நிற்கிறத பார்க்கிறோம். அப்படின்னா இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு, நம்ம தர்க்கத்துக்கு இடம் கிடையாது, தவறான உபதேசத்துக்கு இடம் கிடையாது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய தர்க்கங்கள் எப்படி இருக்குது. அடுத்து வேர்ல்ட்லி விஸ்டம், உலக ஞானம். மிகப்பெரிய உலக ஞானம் இன்னைக்கு நிறைய பார்க்குறோம். படிக்கிறதுனால, நிறைய தெரிஞ்சதுனால உலக ஞானம் பெருகி இருக்கிறது பார்க்குறோம். உலக சிநேகிதம் எப்படி தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமோ, அதே விதமாய் உலக சிநேகிதமும் உலக ஞானமும் தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் அந்த ஞானிகளை பைத்தியமாக்குவான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தது இன்னொரு காரியங்களை பார்க்குற போது என்னன்னா, முரட்டாட்டம், ரிபெல்லியன். ஏன் தர்க்கம் வருது தெரியுமா? ரிபெல்லியன் அகெயின்ஸ்ட் த காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகள், அதுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிறோம். ஏன் செஞ்சா என்ன, இந்த தப்பை செஞ்சா என்ன, கர்த்தர் என்னை தண்டிச்சிடுவாரா? இந்த காரியத்தை நான் செஞ்சா என்ன, கர்த்தர் என்னை தண்டிப்பாரா, என்னை கண்ணை குத்துவாரா? இப்படிலாம் கேட்குற கிறிஸ்தவர்கள் இருக்கிறத பார்க்குறோம். லஞ்சம் வாங்கினா என்ன, தப்பு செய்தா என்ன, இல்லை பொய் பேசினா என்ன, பல காரியங்களை பார்க்குறோம். தேவஜனமே முரட்டாட்டம் பண்ணுதலும் பில்லி சூனியத்துக்கு அடுத்ததில் என்று சொல்லி சாமுவேல் சவுல் கிட்ட சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது கீழ்ப்படியாமைக்கு அடையாளம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் கீழ்ப்படியணும். ஒபீடியன்ஸ் இஸ் மஸ்ட். அதனாலதான் 1 கொரிந்தியர் 1:20 பவுல் எழுதுகிறார். யாரோ எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:20. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? பவுல் சொல்றாரு, தர்க்க சாஸ்திரி எங்கே, வேதபாரகன் எங்கே, இந்த உலகத்தின் ஞானி எங்கே? தேவன் எல்லாவற்றையும் பைத்தியமாக்கி இருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த பைத்தியமான சுவிசேஷத்தினாலே அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும் தேவனுடைய சித்தம்னு சொல்றாரு. இன்னைக்கு பிரசங்கங்களை கேட்கிற போது இது யாருக்கும் எடுத்துக்கிறோம், இதை குறித்து ஆர்கியூமெண்ட் பண்றோம், இதை குறித்து விவாதம் பண்ணுகிறோம், சுயநீதி உடையவர்களா இருக்கிறோம், பெருமை கொள்வர்களா இருக்கிறோம். இல்ல இவரை காட்டிலும் எனக்கு தெரியும், இவர் பிரசங்கம் பண்ணுகிறதை காட்டிலும் நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் இன்னும் அலங்காரமான வார்த்தைகளை போட்டு பிரசங்கம் பண்ணுவேன். இல்ல தேவஜனமே நல்லா கவனிங்க, இது எல்லாம் தேவன் இந்த உலகத்தின் தர்க்கம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் தர்க்க சாஸ்திரி எங்கே என்று கேட்கிறார். தேவஜனமே, நீங்கள் நானும் உலகத்தின் ஞானம் அல்ல, உலகத்தின் தர்க்கங்கள் அல்ல. தர்க்கத்தை நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. என் ஆண்டவர் இப்படிதான், செங்கடலை எப்படி கர்த்தர் கலந்தார். இன்னைக்கு சமீபத்துல போன மாசத்துல ஒரு ஆப்பிரிக்கால ஒரு ஆள் பைபிள் எடுத்துக்கின்னு ஒரு பெரிய கோலை கையில எடுத்துக்கின்னு, நான் போய் செங்கடலை பிளக்க போகிறேன் 100 பேரை கூப்பிட்டு போனாரு. நடந்த விஷயம், யூடியூப்ல போய் பாருங்க. ஒரு கையில கோல், ஒரு கையில வேதம். கர்த்தர் சொன்னார், செங்கோலை அன்றைக்கு மோசையோடு பிளந்த கர்த்தர் இப்போது செங்கடலை பிளப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு
அடிச்ச உடனே பழக்கல. அவர் உடனே நீங்கெல்லாம் கரையிலேயே இருங்கள், நான் எப்படி பிளந்து கொண்டு போகிறேன் போனவர் தான். அடக்கம் தான் அவருக்கு அடுத்தது. அலை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவ ஜனமே நல்லா கவனிங்க, ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் மிக அவசியம். தர்க்கம் இன்னைக்கு ஆர்குமெண்ட். வாழைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சொன்னீங்க உடனே ஆர்குமெண்ட், ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு ஆர்குமெண்ட், காரணத்தோட ஆர்குமெண்ட், தங்களுக்கு தெரியுங்கிறதுனால ஆர்குமெண்ட். நோ ஆர்குமெண்ட். என்கிட்ட இயேசுவை பத்தி யாரும் ஆர்குமெண்ட் பண்ண வந்தா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா பவுல் எழுதுறார், எனக்கும் எங்க சபைகளுக்கும் அது பழக்கம் இல்லை. நீ ஃபாலோ பண்ண நீ ஃபாலோ பண்ணிக்கோ. கிறிஸ்தவத்துல உனக்கு இப்படி வசனம் இருக்குது, எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ, நீ ஃபாலோ பண்ணிக்கோ. எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை தான் என்ன பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன். தேவஜன கிறிஸ்தவருடைய நம்முடைய ஆண்டோட பிள்ளைகளை வாழ்க்கை தர்க்கங்கள் இருக்கக்கூடாது. ஆர்குமெண்ட்ஸ் வீட்டில் இருக்கும், கணவன் மனைவிக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், பிள்ளைகளுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், அது வேற. ஆனா தேவனை அறிவுக்கு எதிராக ஆர்குமெண்ட்ஸ் இருக்க கூடாது. அடுத்தது பவுல் அங்கே சொல்லுகிறார், தேவனை அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை, அந்த மேட்டிமையை நான் நிர்மூலமாக்குகிறேன். ஐ டெஸ்ட்ராய் த ஒப்பீனியன்ஸ், ஹை ஒப்பீனியன். இன்னைக்கு நம்மை குறித்த ஒரு மேட்டிமையான எண்ணத்தை வைத்திருக்கிறோம். தேவஜனமே, இன்னைக்கு நம்மை குறித்த மேட்டிமையான எண்ணங்களை நம்ம ஒழிக்க வேண்டியது அவசியம். எது நம்மை குறித்த மேட்டிமையான காரியம்? பெருமை, ஹியூமன் பிலாசபி. இன்னைக்கு நமக்கு ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் செய்யறது இப்படிதான், நான் செய்யறது எல்லாம் கரெக்டு, நான் செய்யறது இதை ஒத்துதான் இருக்குது. என்னைக்காவது ஆண்டோடைய பிள்ளைங்க நான் செய்யறது இந்த பைபிள்ல இருக்குதான்னு ஒப்பிட்டு பார்த்துருக்கிறீங்களா? இதுதான் பிலாசபி புக். இதுல எழுதப்பட்டிருக்குது நம்ம என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும், எல்லாம் இதுல எழுதப்பட்டிருக்குது. தேவஜனமே, அடுத்தது என்ன தெரியுமா? நம்மை குறித்த ஒரு உயர்வான எனக்கு தெரியும். சில நேரங்களில் பிரசங்கம் பண்ணுகிற போது சில வசனங்களை நம்ம விட்டுறோம். ஒரு சகோதரி ஆர்கியூ பண்ணாங்க நம்ம சபையில, ஒரு வசனத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை தானே சொல்லணும், அடுத்த வசனத்தை விட்டுட்டாரு, இந்த வசனம் தான் முக்கியம். கர்த்தர் எனக்கு அந்த நேரத்தில் என்ன வசனத்தை ஞாபகப்பட்டு அதை நான் சொல்ல முடியும், நீ அந்த வசனத்தை சொல்ல, இது ஒப்பான வசனம் இது இல்லை. இதெல்லாம் அறிவு, இதெல்லாம் ஆர்கியூமெண்ட். நல்லா கவனிங்க, தேவன் அப்படிப்பட்டவங்க ஒரு நாளும் விரும்புறதில்லை. தேவஜனமே, இன்றைக்கு தேவனை அறிவுக்காக நம்ம என்னைக்கும் நம்ம உயர்வான எண்ணங்களையோ எனக்கு தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் ஒரு வசனம் சொன்னான்னு வச்சுங்கன்னா உடனே பின்னாடி வந்து நான் ஒரு வசனம் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், பத்தியா பாஸ்டர் இந்த வசனத்தை விட்டார் பத்தியா, இது அவர் தெரியாதுருவான். பாஸ்டர் தெரியாதுன்னு இல்லை, தெரியாமல் கூட இருக்கலாம். தேவன் அந்த நேரத்துக்கு நமக்கு எது தேவையோ, சில நேரங்களில் பிரசங்கிக்கிறோம், இந்த எல்லா செய்தியும் நம்ம எல்லாருக்கும் போகுதானே, எல்லாருக்கும் போகலை. யாருக்கோ ஒருத்தர் எல்லாரும் சொல்லுவாங்க, அன்னைக்கு கேட்டிங்களா 10 பேரை கேட்டிங்களா, இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப போரா இருந்து நல்லா இல்லை அப்படின்னு. ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லுவான், இன்னைக்கு எங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னுவான். எப்படி அவனுக்கு மட்டும் போச்சு? தேவன் அவனுக்கு அந்த நாளுக்கான செய்தியை வைத்திருக்கிறார். தேவஜனமே நல்லா கவனிங்க, இன்றைக்கு நம்ம ஆண்டோட பிள்ளைங்க நம்மை குறித்த உயர்வான எண்ணம், எனக்கு தெரியும், எனக்கு வசனம் தெரியும், பெருமை. அடுத்து பார்க்கிறோம் இல்ல, இன்றைக்கு தவறான ஃபால்ஸ் ரிலிஜன். இன்னைக்கு நீங்க கூட வெளியே போய் கிறிஸ்தவங்க, நீங்க என்ன கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், அவ்வளவுதான், கிறிஸ்துவ பின்பற்றுகிறவன். நம்ம எந்த டினாமினேஷன் சார்ந்து இல்லை. நான் இந்த டினாமினேஷன், நான் சிஎஸ்ஐ, எந்த கோர்ஸ். நான் யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் தனியாக இருக்கிறோமா, தனி சட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் எந்த டினாமினேஷனை ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த டினாமினேஷனை ஃபாலோ பண்ணல. நல்லா கவனிங்க, தேவஜனமே, இன்றைக்கு தவறான உபதேசங்கள் ஒருவருக்கு இது காரணமாக இருக்கிறத பார்க்கும். எனக்கு தெரியுங்கிறது என்னை குறித்த ஒரு உயர்வான எண்ணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதை குறித்து இன்றைக்கு இந்த விவாதங்கள் வருதுன்னா, அடுத்தது பாவம், சின்ஃபுல் டிசையர்ஸ், பாவ எண்ணங்கள். இன்னைக்கு இந்த எண்ணங்களுக்கு தன்னை குறித்து நான் பெரிய ஆளு, நான் பரிசுத்தவான் அப்படின்னா, சபையில நீ பரிசுத்தவான்னு சொல்லி அவனை தூக்கி வைக்கிற அளவுக்கு ஒரு காரியம் இருக்கிறத பார்க்கிறோம். பாவம் செய்கிறான், ஆனா அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தாதபடி இன்னைக்கு அவனுக்கு ஊழியம் கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். பல சபைகள்ல பிரசங்கம் பண்ண ஏறுமதே கண்டுபிடிக்கிறான் சபைக்காரன், ஐயோ இவனா அப்படின்றான். ஆனாலும் சபையே அவனுக்கு கொடுக்குதுன்னா அவரை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம், அவர் பெரிய ஆளு. தேவஜனம் நல்லா கவனிங்க, பவுல் தான் சொல்றாரு, தேவனை அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான காரியங்களை என்ன பண்றேன், நிர்மூலமாக்குறேன். போட்டு கும்பிடுறான், அது வேணாம். என் தேவனை அறிவு எனக்கு உண்மையா இருந்தா போதும். அது எப்படி வரும்?
கீழ்ப்படுத்தினால வரும். இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவுனா என்ன? யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 17:3 வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நல்லா கவனிங்க. இன்றைக்கு எது தேவனை அறிகிற அறிவு தெரியுமா? ஒன்றான மெய் தேவன். இந்த உலகத்துல இருக்க ஒரே மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து. அவரும் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவு நமக்கு இருக்கும். நம்ம வணங்குகிற ஆண்டவர் மெய்யான தேவன், அவர் பொய்யான தெய்வம் அல்ல, அவர் உண்மையான தேவன் நாம அறிந்திருக்கணும். அப்ப இன்றைக்கு நாம இப்படிப்பட்ட எண்ணங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை நாம என்ன பண்ணுவோம்? ஆரம்பத்திலே அழிக்கணும். இது தேவனுக்கு விரோதமாய் வருகிறது. இந்த காரியத்தை பிசாசு எனக்கு தேவனுக்கு விரோதமாய் கொண்டு வருகிறான். அப்படின்னா தேவனுடைய நாலேஜ், தேவனுடைய அறிவு என்பது என்ன? தேவனுடைய கேரக்டர், நம்ம தேவனுடைய குணாதிசயம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணாதிசயம் தான் நம்ம தியானிக்கணும். அவருடைய ஒவ்வொரு குணத்தை நம்ம பார்க்கணும். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், தகப்பனை போல சுமந்து கொண்டு போகிறவர், தாயை போல தேற்றுகிறவர். அது மட்டுமல்ல, மெய்ப்பரை போல, நல்ல மெய்ப்பனை போல நம்மை நடத்துகிறவர், செவையான பாதையை நடத்துகிறவர், ஒரு சிநேகிதனை போல நம்மோடு இருக்கிறவர். அதே நேரத்துல தவறு செய்கிற போது நம்மை கண்டித்து திருத்துகிற தேவனாய் இருக்கிறவர். இதான் அவருடைய குணாதிசயம். இன்னைக்கு இந்த அறிவுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பாதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து தேவனுடைய சித்தம். தேவனுக்கு அறிகிற அறிவு தெரியுமா? தேவனுடைய சித்தம். சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் பேசுகிற போது சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தை செய்வதே, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு ஏற்ற போஜனமா இருக்கிற சீஷனிடத்துல சொல்றாரு. எது போஜனம்? தேவனுடைய சித்தம் என்ன? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? நம்முடைய ஊழியத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? தேவன் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு எது தேவனை அறிகிற அறிவு தெரியுமா? முதல் தேவனுடைய குணாதிசயங்கள். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என்னை தூக்கி எடுத்திருக்காரு, அப்பேற்பட்ட ஆண்டவர். இந்த உலகத்துல பவுல் சொல்லுகிறது போல, பாவியில் பிரதான பாவி நான். பிரதான பாவி என்னையே அவர் தூக்கி எடுத்திருப்பார்னா அவர் எப்பேற்பட்ட குணத்தை உடையவர் நம்ம சொல்லணும். அடுத்து அவருடைய சித்தம் என்ன? அதான் அவருடைய தேவனை அறிகிற அறிவு. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நீங்க நானும் எதையும் செய்யாதபடி இருக்கிற அறிவு நமக்கு வேணும். மூன்றாவது பார்க்கிறோம், ட்ரூத், சத்தியம். இந்த வேதத்துல இருந்து சத்தியத்தை நாம தெரிந்து கொள்ளணும். இது சத்திய புஸ்தகம். ஆண்டவருக்கு சும்மா எழுதி கொடுக்கல. இதுல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம். இன்னைக்கு தேவனுடைய சத்தியத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? இந்த வேத புஸ்தகத்தை எவ்வளவு நேசிக்கிறோம்? இந்த வேத புஸ்தகம் சத்தியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோமா? சும்மா ஏதோ கடமைக்கு படிக்கிறோமா? இல்லை எப்படி படிக்கிறோம்? ஆண்டவர் எழுதி கொடுத்த சத்திய புஸ்தகம். ஒரு தகப்பன் என்ன பண்ணாராம், அவருடைய பிள்ளைக்கு அவன் கேட்டான். 18 வயசானவனே எனக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு பைக்கு வேணும் அப்படின்னு. தகப்பன் என்ன பண்ணாரு, 18 வயசான பர்த்டே அன்னைக்கு அவர் ஒரு பைபிள் கொடுத்தாரு. பைபிள் கொடுத்துட்டு, இதை திறந்து பாரு, இதுல உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும், இதை திறந்து படிச்சா உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறாரு. அவனுக்கு பயங்கர கோபம். ஏன்? நம்ம கேட்டது பைக்கு, இவர் கொடுத்தது பைபிள். அதை திறந்து படிக்கவே இல்லை. பல நாட்களாய் படிக்கல. அப்படியே வெறுத்துட்டான். ரொம்ப வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு. ஒரு தடவை அந்த வீடெல்லாம் கிளீன் பண்ணும்போது எடுத்து பார்த்தானா. எடுத்து பார்த்து பைபிளை, இந்த அப்பா கொடுத்த பைபிள் ஆச்சு, அதுக்குள்ள செத்தே போயிட்டாரு. எடுத்து பிரித்து பார்க்கலாம்னு பிரித்து பார்த்தா அந்த பைக் வாங்கினதுக்கான பில்லு ரசீதையும் கூப்பிட்டு அவர் வச்சிருந்தாராம். பல வருஷம் ஓடி போச்சு. சமயத்தில் ஒரு கதை படித்தேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு இராணுவ வீரன், அந்த இராணுவ வீரன் மிக முக்கியமான சண்டையில் போய் யார் கலந்து, அந்த நாட்களில் இந்த ஹாங்காங் பக்கம் நிறைய கிழக்கு இந்தியாவில் நிறைய சண்டைகள் நடக்கும். அப்படிப்பட்ட நாடுகளில் அமெரிக்காவிலிருந்து போய் யாராவது அந்த ஊரில் இராணுவத்தில் சேவை செய்தால் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி
அவர் ஒரு கைப்பட ஒரு சின்ன ஸ்லிப்ல ஒரு பில் எழுதி கொடுப்பார். அவர் கை இனிஷியல் போட்டு கொடுப்பார். அப்படின்னா அந்த இனிஷியலை, அந்த ஸ்லிப்பை அவன் எந்த ஹோட்டல்ல காட்டினாலும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எங்க போய் தங்கினாலும் அதை காட்டினா ரூம் கொடுக்கணும். ஏன்னா அவன் தேசத்துக்காக சேவை செய்த ஒரு சிறந்த இராணுவ வீரன். ஒரு இராணுவ வீரன் வாங்கி அதை மடிச்சு கழுத்துல ஒரு டாலரா பண்ணி அந்த டாலரோட வச்சு தூக்கிட்டானா, அதே வச்சுக்கலாம். பல வருஷம் வறுமை வறுமை வறுமை, பல வருஷம் கடந்து போய்விட்டது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு சாப்பிட வழி இல்லாம எதையாவது அங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்னு போயிருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல வேலை சேர போகும்போது அந்த ஹோட்டல்காரன் பார்த்தானா, கழுத்துல என்ன ஒரு வித்தியாசமான டாலர் கட்டி இருக்கிற அப்படின்னா. அவன் சொன்னான், இந்த டாலர்ல முக்கியமான ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டினான். எடுத்து பார்த்தா அதுல அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் கையெழுத்து போட்டிருக்காராம். அவன் சொன்னான், இந்த கையெழுத்து போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா, நீ ஒரு நாளைக்கு 3 வேலையை திருப்பி எந்த ஹோட்டல்ல வேணாலும் சாப்பிடலாம், எங்க வேணாலும் தங்கலாம், எங்க வேணாலும் பயணம் பண்ணலாம். அது தெரியாம பல வருஷங்கள் பஞ்சத்துல வாழ்ந்தார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை காட்டிலும் மோசமான நிலைமை இருக்கும். மோரிஸ் என்று சொல்லக்கூடிய, சாமுவேல் மோரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் இருந்தான். இது நடந்த காரியம். இதுவும் ஆப்பிரிக்கா தேசத்துல அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 12 வயதுல அவன் அமெரிக்காவுக்கு போகிறான். ஒரு கப்பலை பிடித்து எப்படியோ அமெரிக்காவில் போய் நீ அங்கே பைபிள் காலேஜ் படிச்சுன்னா நீ பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொன்னதுனால அமெரிக்காவுக்கு போகிறான். கையில் இருந்த கொஞ்சம் காசை வச்சு டிக்கெட் வாங்கிட்டான். அமெரிக்கா போய் சேர்றதுக்கு அந்த நாட்களில் கப்பல்லாம் 20 நாள் 25 நாள் ஆகும். டெய்லி பட்டினி, கையில் காசு கிடையாது, டிக்கெட் மட்டும் வாங்கிட்டான். அப்போ ஒரு நாள் கீழே மயக்கம் அடித்து விழுந்திருந்த பொழுது அந்த கப்பல் கேப்டன் அப்படி வாக்கிங் வந்தாரான். கப்பலில் வந்துட்டு பார்த்தா ஒருத்தர் விழுந்து கிடறான், சின்ன 12 வயசு பையன். என்னடா தம்பி எழுதி தண்ணி தெளிச்சு எழுப்பி அவனுக்கு என்னன்னு கேட்ட உடனே, நான் அமெரிக்காவுக்கு இது மாதிரி பைபிள் காலேஜ் சேர போகிறேன், அதுக்காக இருந்து கொஞ்சம் காசு இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போகிறேன், 20 நாளாக நான் பட்னியாக இருக்கேன், கையில் காசு இல்லை. அந்த கேப்டன் உன் டிக்கெட்டை கொண்டு வாங்கி பார்த்தாரான். பார்த்து சொன்னாரான், இந்த டிக்கெட்டு நீ வாங்கின டிக்கெட்டு கப்பலில் பயணம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைப்பா, 3 வேளை சாப்பாட்டுக்கும் நீ தூங்குறதுக்கு உனக்கு ரூமும் அலாட் பண்ண டிக்கெட். 20 நாள். ஏன்? இந்த டிக்கெட்ல என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரியல. இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்கள் இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னே தெரியல. இதுக்குள்ள தேவன் அவ்வளவு மகத்துவங்களை வைத்திருக்கார், அவ்வளவு பொக்கிஷங்களை வைத்திருக்கார், உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்திருக்கார். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, இதை திறந்து படி, எப்படி நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஆண்டவர் எழுதியிருக்கார். பாவத்தை மேற்கொள்ள முடியலையா, ஆண்டவர் என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியல, நான் என்னென்னமோ முயற்சி பண்ற ஆண்டவரை மேற்கொள்ள முடியாது, இன்னும் 100 வருஷம் நீ உயிரோடு இருந்தாலும் உன்னால முடியாது. ஆனா இதை திறந்து படிச்சுப்பார், எப்படி பாவத்தை மேற்கொள்வது என்பதை ஆண்டவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இதில் எழுதி வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாக இருக்கும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலிலே நாங்களும் என் பிள்ளைகளும் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கிறோம், கர்த்தர் என்னைய குடும்பத்தையும் அற்புதமாய் வைப்பார் நடத்துவார் என்பதை எதில் எழுதியிருக்காரு, இதில் எழுதியிருக்காரு. அட்டையிலிருந்து அந்த முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும் உள்ள பகுதி தேடி கண்டுபிடிச்சா போதும், உன் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கார். அதுதான் யோவான் 8:32 வாசிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. சத்தியத்தை இன்னைக்கு அறியாதனால்தான் இன்னைக்கு விடுதலையாகவும் அநேக கிறிஸ்தவர்கள் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு, இது இப்படியா அது அப்படியா, இந்த வசனம் இப்படியா அந்த வசனம் அப்படியா, கர்த்தர் எனக்கு செய்வாரா, அவனுக்கு செய்கிறாரு எனக்கு செய்யலையே. நோ ஆர்குமெண்ட். தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வெளிவந்த புஸ்தகம். எப்படி அந்த 12 வயது வாலிபன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த டிக்கெட்ல எல்லாம் இருக்கிறதையும் அறியாமல் 20 நாள் பட்டினி கிடந்து அமெரிக்காவுக்கு போனானோ, ஒரு நாட்கள் அவன் மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருந்தான், சாமுவேல் மோரிஸ். கவனிங்க, இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் யாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் தடையாக வைத்தில்லை. தேடி எடுக்காத உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. நம்முடைய தர்க்கங்களினால, நம்முடைய அறிவினால, நம்முடைய மேட்டிமையினால, நம்முடைய கீழ்ப்படியாமையினால தேவன் இதில் எழுதி கொடுத்திருக்கிற மகத்துவங்களை நாம இன்றைக்கு தேடி எடுக்க முடியாதவர்களா இருக்கிறோம். தேவஜனமே பவுல் அதுதான் சொல்றாரு, இதையெல்லாம் நிர்மூலமாக்கு, மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்கு, எனக்கு தெரியுங்கிறதை நிர்மூலமாக்கு. பவுல் சொன்னார், ஒருவன் தான் எனக்கு ஒன்று தெரியும் சொன்னா அவன் எதையும் அறியாதவனா இருக்கிறான். பவுல் எழுதுகிறார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். காலையிலே சொன்ன
ஊழியங்கள் நமக்கு இன்றைக்கு தடுத்து நிறுத்த பண்ணா எப்படி நிறுத்துறதுக்கு இல்லை. என்னுடைய ஆசை இப்போ எல்லாம் வர்ஷிப் மெசேஜ் நிறுத்தணும்னா வர்ஷிப் மெசேஜ் எல்லாம் இதோட இவங்களெல்லாம் அப்படி விட்டுறணும் இல்லை. அடுத்து அவர்கள் ஊன்ற கட்டப்பட்டு எழுங்குற போது மெயின் மெசேஜுக்கு வரணும். அல்லேலூயா. வர்ஷிப் மெசேஜ் இல்லை, 20 நிமிஷம் மெசேஜ் இல்லை, 1.5 மணி நேரம் மெசேஜுக்கு வரணும், 1 மணி நேரம் மெசேஜுக்கு வரணும். ஆண்டவருக்கு அதுதான் உங்களை கர்த்தர் அங்க ஊன்ற கட்டுவதற்கு தான் கர்த்தர் இந்த காரியங்களை சரி செய்கிறார். தேவசனம் நல்லா கவனிங்க, யாரும் போட்டு அழிக்கிறது இல்லை. கர்த்தர் ஊன்ற கட்ட செய்கிறார். சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களை விடுதலையாக்கும் தேவஜனம். அப்ப இன்னும் என்ன பண்ணுவோம், உட்காந்து ஏன் இந்த ஊழி எனக்கு கர்த்தர் கொடுக்கல, அண்ணன் கொடுக்கணும் இல்லை, அண்ணன் யாரு கொடுக்கறதுக்கு, அண்ணன் கொடுக்க கூடாதுன்னு நான் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சதுன்னா இன்னைக்கு காலையில் எனக்கு ஜுரம் வந்து ஜுரம் கூட வேணாம், தொண்டையை கொஞ்சம் கர்த்தர் பிடிச்சிருந்தா நீங்க யாரு பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கேன், யாருக்கும் கொடுத்தன ஆகணும். இல்லை தொண்டை பிடிச்சாலும் பரவாயில்ல, நான் கத்துவேன், நான் கீங்கின்னு கத்துவேன். என்ன கத்துவேன், ஏன் கத்த முடியுமா? முடியாது. ஸோ அண்ணன் நிறுத்துகிறவர் கர்த்தர். நான் அப்படிதான் எடுத்துக்குவேன். என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் கர்த்தர் அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. இந்த பிசாசு செஞ்சாலாம் கிடையாது, கர்த்தர் செய்யாதுங்கிற இந்த காரியத்தை அனுமதிக்கல, இந்த காரியத்துக்கு இதை செய்யுங்கிறாரு. தேவஜனம் நல்லா கவனிங்க, கர்த்தர் ஊன்ற கட்ட நம்மை அழைத்து இருக்கிறார். அப்ப ஊன்ற கட்டணும் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குள்ள எழும்புகிற மேட்டுமையான காரியங்கள், தர்க்கங்கள், இதை நம்ம என்ன பண்ணுமோ நிர்மூலமாக்கும். அதை ஒன்றுமில்லாதபடி செய்யணும். நிர்மூலமாக்குறது என்ன, இடிச்சு அதை சாம்பலாக்கி தூக்கி கடல்ல போட்டுடணும், சுட்டரிக்கணும். அதுக்கு திருப்பி ஒரு உருவம் இருக்கவே கூடாது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் உங்களையும் அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். தர்க்கங்களை விடணும். அடுத்து தேவனுடைய அறிவு என்பது என்ன தெரியுமா, வேதத்தை ஆராய்ந்து சத்தியத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, முதல்ல சொன்ன தேவனை அறிகிற அறிவு என்னன்னா ஆண்டவருடைய குணாதிசயம், கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர். எப்படிப்பட்டவர் என் ஆண்டவர், எப்படிப்பட்டதை அவரால் செய்ய முடியும், அவருடைய குணாதிசயம் என்ன, அதை அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது சொன்னோம் தேவனுடைய சித்தம் என்ன, அதான் தேவனை அறிகிற அறிவு. ஆண்டவரே ஏன் அறிவு இல்லைப்பா, நான் அடுத்து என்ன செய்யணும், பிளாங்கா நெல்லுங்க. தேவன் எப்பவுமே அறவரையா இருக்கிற ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு பவுல் அப்படியா இருந்தார். பவுல் எப்படி இருந்தார்னா, பவுலுக்கு நல்ல ஞானம் இருந்தது, படிப்பு இருந்தது, வசதி இருந்தது, எல்லாவற்றிலும் சிறந்தவராய் இருந்தார். ஆனா அது தேவனுக்கு உபயோகப்படாது. தேவனுக்கு தேவைப்பட்ட ஆளுநர் எப்படிப்பட்ட ஆளுங்க, மீன் பிடிக்கிறவனும் அறிவில்லாதவனும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் தேவை. பாருங்க, ஒண்ணுமே படிப்பறிவு இல்லாத பேதுருவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இயேசு நடந்து போகிற பொழுது அவருடைய நிழல்பட்டு சுகமானார்கள் சொல்லி இந்த வேதத்துல எங்கேயுமே இல்லை. இயேசுடைய பேதுரு பெரியாளா? இயேசுடைய பேதுரு பெரியாளே இல்லை. ஆனா வேதத்துல ஆண்டவர் எதை எழுதி வைத்திருக்காருன்னா, நீ விசுவாசித்தால் இதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை காண்பாய், உன்னால செய்ய முடியும் என்பதை எழுதி பேதுருக்கு சொல்றாரு. பேதுருவை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கார். அவன் நடந்து போகிற போது அவன் நிழல்பட்டாலும் சுகமாகும்படியாய் வழியோரங்கள் ரோடு ஓரத்துலாம் அவங்க படுக்க வச்சாங்களாம். கவனிங்க, நம்முடைய தேவனுடைய அறிவு, தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சித்தம் மிக மிக அவசியம். பவுனுடைய வாழ்க்கையில அவன் பெரிய அறிவாளியா இருந்தான், சாதிக்கிறவனா இருந்தான். ஒரு ஊருக்கு போய் அந்த ஊர்ல இருக்கிற தலைவரை பார்த்து ஒரு லெட்டர் கொடு, இந்த ஊர்ல எத்தனை கிறிஸ்தவங்க இருக்கானோ அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயில போட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் தலைவன் உடனே என்ன பண்ணுவான், லெட்டர் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தது. அதனால பவுல் சொல்றான், நான் ரோமன், என் மேல நீ கையை வைக்க முடியாதுங்கிறான். ஆனா அதே பவுல் ஆவியானவரை சந்தித்த அந்த நிமிஷம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அடுத்த வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய், அன்னையோட தன்னுடைய படிப்பெல்லாம் விட்டவன் தான், பதவியை விட்டவன் தான், அதிகாரத்தை விட்டவன் தான். சீமோன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, போய் அவனுக்கு கண்ணு தெரியாம உட்காந்துருக்கான், ஜெபம் அனுப்பான். ஆண்டவரே அவன் அநேகமுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான், எங்கேயும் அதுக்கு தான் வந்திருக்கிறான், ஆண்டவரே அவனுக்கா போய் ஜெபம் பண்ண சொல்றீங்க? ஆண்டு சொன்னார், நான் சொன்னது செய், போய் என்ன பண்ணு, அவனை சுகமாக்கு. அன்னையோட எல்லாத்தையும் விட்டவன் தான் போகும். இன்னைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம யார் விட்டுருக்குறோம்? தேவனுடைய சித்தம் மட்டுமே முக்கியம் சொல்லி நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் காத்திருக்கிறோமா? அடுத்த காலத்தை பார்த்தோம்,
சத்தியத்தை இந்த வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த வேத புஸ்தகம் தான் நமக்கு சத்திய புஸ்தகம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாகிறார். ஏன்? குமாரன் விடுதலையோடு இருக்கிறார். அவரால் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். யோவான் 8:36 வாசிக்கிறோம். தேவஜனமே, வேத சத்தியத்தை அறியுங்க. இந்த வேத புஸ்தகத்தை வாசிங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, ஒரு கஷ்டமா மனுஷன்கிட்ட முதல்ல ஓடாதீங்க. அது உலக ஞானம். அவருக்கு இதை பத்தி நல்லா தெரியும்பா. அவர்கிட்ட தேவ ஜனமே, இந்த வசனம் உங்களை வழி நடத்தும். தேவ சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அதான் பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேல மிக முக்கியமான காரியம், தர்க்கம் வரக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படக்கூடாதுன்னா, நோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்சனலி. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு யார், உங்களுக்கும் இயேசுக்கும் என்ன உறவு? தேவஜனமே, நமக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு? எனக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கும் அவருக்கும் அந்த உறவு சரியா இருக்குன்னு சொன்னா, நான் அவரை அறிகிற அறிவிற்காக ஆர்குமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் அவர் எது செய்தாலும் நல்லது தான் செய்வார். இல்லை, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த பைபிள் அந்த வார்த்தை அட்டனை முடியும். சகலம், எவ்ரிதிங், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. தேவ ஜனமே, அப்ப ஏன் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணோம்? கர்த்தர் கொடுத்தா நல்லது, கொடுக்கலாம் இன்னும் நல்லது. தேவன் அதை காட்டு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தர்க்கங்களையும் உயர்வாய் எண்ணுகிற காரியங்களை விட வேண்டியது அவசியம். எப்படி நம்ம இதை ஜெயிக்க முடியும்? வேதத்தின் அடிப்படையில் நாம எப்படி ஜெயிக்க முடியும்னா, பவுல் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த பகுதியில இல்லை. இதெல்லாம் அவருடைய எக்ஸ்பிளனேஷன் வேற வேற பைபிள்கள்ல பல வேர்ஷன்கள் இதெல்லாம் எழுதி இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு நான் வசனம் எடுக்க முடியாது. நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ரீடிங் அண்ட் பிலீவிங் காட்ஸ் வேர்ட். முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை படி, விசுவாசி. இன்னைக்கு தேவனுக்கு விரோதமா நமக்கு செயல்படக்கூடாது, தேவனை அறிகிற அறிவு எனக்கு வேணும்னா முதல்ல வேதத்தை படி. அடுத்து என்ன பண்ணு? பிலீவ், நம்பு. எஸ், கர்த்தர் எனக்காக இதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனம் எனக்கு தான் எழுதி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கார். ஒருவேளை அது ஒரு பாவத்தை குறித்து உணர்த்துகிற வசனமா இருந்தாலும் அந்த வசனத்தை யாருதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கார்? எனக்கு தான் எழுதி வைத்திருக்கான்ற விசுவாசம் படிக்கணும், விசுவாசிக்கணும். அடுத்தது பிரேயிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கிரிமெண்ட். அதாவது என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பகுத்தறிய தெரியணும். எது சரி எது தப்புன்னு உலகத்தின் பார்வையில் அல்ல, ஆவிக்குரியவன். நேரத்தில் வாசிக்கிறோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான். ஆவிக்குரியவனுடைய வேலை எழுதுமா எல்லாருக்கும் நிதானித்து ஆராய்ந்து அறியணும். நம்ம செய்கிற காரியம் சரியா, இது ஆண்டவருக்கு பிரியமா, ஆராயணும். இது அறிய வேண்டியது அவசியம். அடுத்து பவுல் எழுதுகிறார், ரிஜெக்டிங் தாட்ஸ் தட் கான்ட்ராக்ட் ஸ்பிரிட். அதாவது நம்முடைய வேகத்துக்கு ஒத்து வராத எண்ணங்கள், அதை நீ என்ன பண்ணா ரிஜெக்ட் பண்ணுறாரு. சத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை ரிஜெக்ட் பண்ணு. இது சத்தியம் இல்லை அப்படின்னு அதை விட்டு விலகிடு. இது நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு அதை குறித்து ஆராய்ச்சி. நீங்க நிறைய ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு ஆராய்ச்சி அதை குறித்து ஆராய்ச்சி, அப்புறம் அது என்ன சொல்லுது இது என்ன சொல்லுது, கடைசியா ஆராய்ச்சி பண்ணி போய் கடைசியா ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆராய்ச்சியே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்தா இருக்க பார்க்கணும். தேவஜனம், இன்னைக்கு வேத ஆராய்ச்சி தப்பு இல்லை, ஆனா அந்த ஆராய்ச்சி உள்ள கிறிஸ்துக்குள்ள நடத்தணும். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாய் அவருடைய ஆலயத்திலே காத்திருப்பேன்றான். அவன் எதுக்கு சர்ச்சைக்குள்ள உட்கார்ந்துறானா? கர்த்தருடைய மகிமையை குறித்து அவன் என்ன பண்றான்? ஆராய்ச்சி செய்யறான். யாருடைய கர்த்தர்னு ஆராய்ச்சி செய்யறான். தேவஜனமே, இன்றைக்கு இந்த காரியம் நமக்குள்ள இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல ஒபேயிங் கிரைஸ்ட் இம்மீடியட்லி. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா உடனே கீழ்ப்படியணும், கேள்வி கேட்கக்கூடாது. அது யோனாவுடைய குணாசயம். கர்த்தர் சொன்னதுக்கு மாறாய் செய்கிற காரியம், வேற வழியில போய் தப்பித்து கொள்ளலாம் என்பது யோனாவுடைய வழி. ஆனா கர்த்தருடைய காரியம் இம்மீடியட் ஒபீடியன்ஸ், உடனடியான கீழ்ப்படிதல். எப்படி கீழ்ப்படிக்கிறோம்? ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிக்கிறோமா? இன்னைக்கு நம்ம அதை யோசிக்கிறோம்னு சொன்னா நம்ம தர்க்கத்துக்குள்ளா இருக்கிறோம்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ரினியூவிங் அவர் மைண்ட் டெய்லி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணத்தை புதுசா வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தைகள் புதுதா இருக்கணும். ஒரே குப்பை, நிறைய குப்பைகளை போட்டு 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 இந்த மூளையில சேர்த்து வச்சக்கூடாது. மூளைக்கு 2 பக்கம் இருக்கு, தெரியுமா?
ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர். ஒன்று வலது பக்கம், இன்னொன்று இடது பக்கம் மூளை. இந்த வலது பக்க மூளை வந்து இந்த பக்கம் இருக்கிற மூளை நம்ம லெஃப்ட் கையோட சேர்ந்துருக்கும் கனெக்ஷன். இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிற மூளைக்கு ரைட்டு கையோட கனெக்ஷன். நம்ம எந்த கையை அதிகம் யூஸ் பண்ணுறோம்? எல்லாம் ரைட்டு தான், இந்த லெஃப்ட் யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மூளையில் ஒரு பக்கத்தை யூஸ் பண்ணுறதே இல்லை. மொத்தத்திலே மனுஷன் 100% மூளையில் 10% யூஸ் பண்ணுறானா, மொத்த 90% சும்மா வச்சுக்கிறான். அதனால தான் ஏதாவது விபத்து நடக்கும்போது இந்த பக்கம் அடிபட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? அந்த மூளை பாதிப்பாயிடுச்சு, லெஃப்ட் சைடு பாதிப்பாச்சுன்னா எல்லாம் மறந்து பைத்தியமாயிடும், மறந்துடும் எல்லாத்தையும். ஏன்னா இந்த இந்த பக்கம் கனெக்ஷன் தான் அதிகம். இந்த பக்கம் மூளை எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பிரயோஜனம் இல்லை. ஏன்? அதில் எதுவுமே ஸ்டோர் ஆகலை. அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, லெஃப்டியை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. ஜப்பான்லாம் அதுதான் பிள்ளைகளுக்கு 2 கையிலையும் எழுதி சொல்லி தருவாங்க. ஆம்பிடெக்சரஸ்ன்னு பேர். யூசிங் போத் ஹேண்ட்ஸ் ஈக்குவலி. 2 கையிலையும் ஒரே டைம் எழுதுக்கு வேற வேற 2 கையும் பழக்கப்படுத்தி தருவாங்க. ஏன்னா அப்போ இந்த மூளையை கொஞ்சம், இந்த மூளையில் அடிபட்டா கூட இந்த மூளை நம்ம கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கும். இந்த 10% யூஸ் பண்ற மூளையிலையும் என்ன அதிகமா இருக்கு தெரியுமா? 90% தேவையில்லாத குப்பை தான் சேர்த்து வச்சுக்கிறோம். இருக்கிற 100%ல 10% தான் யூஸ் பண்றோம். அந்த 10%ல 90% எதை வச்சுக்கிறோம்? அடுத்தவங்களை பத்தி குப்பையை தான் வச்சுக்கிறோம். கம்ப்யூட்டர்லயாவது ரீசைக்கிள் பின்னு ஒன்று இருக்கும், போட்டு போட்டு வேணா எடுத்துக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், அதையும் டெலிட் பண்ணி விட்டுடலாம், அது வேணா தள்ளி விட்டுடலாம். ஆனா மூளையில தேவஜனமே நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுறதுக்கு உடனே கீழ்ப்படியை கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆண்டவருக்குள்ள புதுசாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புதுசாக மாறணும். பழைய என்ன பண்ணணும், எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத கொள்கையை சேர்த்து வைத்துக் கொள்ளவே கூடாது. அதனால தான் மன்னிக்க கற்றுக்குங்கன்னு சொல்கிறது. மன்னிப்பு தான் உடனடி கீழ்ப்படிதல். உடனே யாராவது தப்புனாலும் என்ன பண்ணுறேன், மன்னிச்சுட்டேன். வேதத்தில் வாசிக்கிற போது, ஆண்டவருடைய குணார்த்தங்களை வாசிக்கிற போது, ஏசியாவில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தமது முதுகுக்கு பின்னாய் எடுத்து போட்டார்னு. எங்க தூக்கி போட்டாராம்? முதுகுக்கு பின்னாய். திருப்பி அதே ஏசியா 42ஆம் அதிகாரத்துக்கு வந்து 32, 42 வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அக்கிரமத்தையும் மீறி நான் இனி நினைக்கவே மாட்டேன், நினையாதிருப்பேன், நினைக்கவே மாட்டேன்றாரு. ஆனா ஓசியா வரும்போது அவர் எப்படி எழுதுவார்னா, கர்த்தர் நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்துக்கு தூக்கி போட்டு விட்டார். எங்க தூக்கி போட்டாராம்? கடல் ஆழத்துக்கு போட்டாராம். எங்க போய் யாரும் தோண்டி எடுக்க முடியாது. ஆனா நீங்களும் நானும் எதுல வல்லவர்களா இருக்கணும் தெரியுமா? கடல் ஆழத்துல நீங்க போட்டாலும் சரிதான், அந்த மூடி கடல் உள்ள எங்க இருக்கு ஒழிச்சு வச்சாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடுவேன். இந்த அறிவு நமக்கு இருக்கு. தேவஜன்ம கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய கர்த்தருடைய குணாசியம், அவருக்கு எதிராக ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது என்னைக்குமே. அதுக்கு மட்டுமல்ல, அடுத்து பார்க்குறோம் பரிசுத்த ஆவியானவர் சாப்பிடும், ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு தான் நம்ம பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சொல்கிறோம். அதுக்கு அடையாளம் வேற எதுவுமே இல்லை, நம்ம வாழ்க்கை தான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா தான் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர்ல எழுதுகிற போது 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:7. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை, அதான் மேன்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். 8வது வசனம். சுய நீதி உடையவனாய் இராமல் விசுவாசத்தினால் உடையவனாய் இருந்து. இப்ப 11 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தேவ ஜனமே, இன்றைக்கு உலகத்தின் தர்க்கங்கள், உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் மேட்டிமையான காரியங்கள் எல்லாவற்றையும் பவுல் சொல்றாரு, எனக்கு குப்பை, இது எனக்கு நஷ்டம், இது எனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை தெரியுமா?
என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. நீங்க ஆண்டவருக்காக நீங்க எங்கேயாவது விட்டுருக்கிறீங்களா? பழக்க வழக்கத்தை விட்டுருக்கிறீங்களா? உறவுகளை விட்டுருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஆர்த்தி பண்ணணும், தர்க்கம் பண்ணணும், வேற்றுமையான எண்ணங்களை உடையவர்களாக இருக்கும். பவுல் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு குப்பை, இதெல்லாம் எனக்கு நஷ்டம். ஏன்னா என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு போதும். என்னுடைய தேவன் யார் எனக்கு தெரிஞ்சா போதும். பவுலை அழைப்புல கடைசி வரைக்கும் அவர் உறுதியாக இருந்தார். அதனால தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது அவர் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். தேவஜன வேற யாரும் அப்படி சொல்லலை. இன்றைக்கு நமக்கு இந்த நிச்சயம் இருக்கும், உலகத்தின் தர்க்கங்களையும் மேட்டிமையான காரியங்களை நிர்மூலமாக்கணும். தேவனை அறிகிற அறிவு தான் முக்கியம். இதை குறித்து பேதுரு அவர் கொஞ்சம் வித்தியாசமா எழுதுகிறதை பார்க்கணும். பவுல் இது நேரம் வரைக்கும் உலகத்தின் மேட்டிமையை குறித்தும் மேட்டிமையான காரியங்களை குறித்தும் தர்க்கங்களை குறித்தும் தேவனை அறிவதற்கு தடையா இருக்கிற காரியங்களை குறித்தும் பவுல் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுத்தார். ஆனா பேதுரு எழுதுகிற போது தன்னுடைய நிருபத்துல 2ஆம் நிருபம் 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம். 2வது வசனத்தை வாசிங்க. பெருக கடவுது. பேதுரு கொஞ்சம் வித்தியாசமா எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுக்க நீங்க 1 அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய காரியங்களை குறித்து அவர் அழகாக எழுதுகிறார். தேவனை அறிகிற அறிவை குறித்து எழுதுகிறார். தேவனையும் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. தேவன் யார் என்று நீங்க அறிந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நேற்று கூட பார்த்தோம், தேவன் இருக்கிற வீட்டுல சமாதானம். தேவன் யாருடைய உள்ளத்துல இருக்கிறாரோ அவர்களுக்கு சமாதானம், கிருபை. இதுதான் பவுல் பேதுரு இது பெருக கடவுது என்று எழுதுகிறார். அது மட்டுமல்ல, 3வது வசனத்துல எழுதுகிற போது என்ன எழுதுகிறார்னா, தம்முடைய நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய நமக்கு தந்தது. என்னவா, இந்த உலகத்துல நம்ம அழைத்தவருடைய அழைப்பு எப்படி ஜீவிக்கணும், எப்படி தேவ பக்தியா இருக்கணுங்கிறதுக்கு டிவைன் காட் அங்க பாக்குறோம். டிவைன் பவர், உயிர் தெழுந்த வல்லமை, திவ்ய வல்லமை, அதுதான் உங்களுக்கு நடத்தும். உங்களுக்கு அதான் ஜீவனை கொடுக்கும். அதுதான் தெய்வ பக்திக்கு நேராக நடத்தும் என்று சொல்லி பேதுரு எழுதிட்டு 4வது வசனத்துல என்ன எழுதுறாருன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அருளப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. என்ன இச்சை? ஆர்கியூமெண்ட், பெருமை, மேட்டிமையான காரியங்கள், அசுத்தங்கள், பாவ சிந்தனைகள், பாவ வாழ்க்கை, இது எல்லாம் இச்சையினால் உண்டாகிறது. இதெல்லாம் உலகத்துல உண்டாகிறது. ஆனா பேதுரு என்ன எழுதுறாருன்னா, இதுக்கெல்லாம் நம்ம தப்பி திவ்ய சுவாபம், டிவைன் நேச்சர், நம்ம தெய்வீக உள்ளவாய் மாறுவதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், மேன்மையான வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதான். அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் எங்க இருக்கு? இந்த வேதத்தில் நம்ம தேடி வாசிக்கணும். அதுதான் பேதுரு அங்க எழுதுகிறத பார்க்கிறோம். 2:20 வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல யாராவது வாசிங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நல்ல கவனிங்க. தேவனை அறிகிற அறிவு என்ன தெரியுமா? இது உலகத்தின் அசுத்தம். இதுல இருந்து நம்ம தப்பித்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை என்ன எங்கிருந்து தூக்கி எடுத்திருக்கார்? வாழான கோயிலிருந்து தூக்கி எடுத்திருக்கார். உளையான சாக்கடையிலிருந்து நம்ம தூக்கி எடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இது தேவனை அறிகிற அறிவு. இதற்கு தப்பி வந்தவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டார். மறுபடியும் சிக்கிறீங்கன்னா நிச்சயமா அந்த உலகம் உங்களை ஜெயிச்சிடும். அதனால சில பேரால பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. அநேகரால பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத காரணம் தெரியுமா? கர்த்தர் எதிலிருந்து என்னை தூக்குனாரோ நான் மறுபடியும் சிம்சோன் தன் பெற்றோரோடு பெண் பார்க்க போகிறான்.
அவன் நசரேயை பிரதம் திருமணம் செய்து கொள்ள கூடாது. ஆனா அப்படியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கறான், கம்பல் பண்றான், எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்ட்டு. பார்க்க போகிற போது வழியிலே ஒரு சிங்கத்தை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு சிங்கத்தை பார்க்கறான். அவனுக்கு இருக்கிற பலன் இருக்குது, அவனுக்கு பெரிய பலசாலி. ஒரு சிங்கத்தை என்ன பண்றான், அப்படியே ரெண்டு வாயை முடிச்சு கிழிச்சு போட்டு போயிட்டே இருந்துட்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லல. திரும்பி வரான். திரும்பி வரும்போது வந்தவன் என்ன பண்ணான்னா, பெற்றோரை விட்டு கொஞ்சம் வழி விலகி தான் கிழித்து போட்ட சிங்கம் எப்படி இருக்குதுன்னு கிழித்து போட்ட சிங்கம் எப்படி இருக்கும், செத்து போய் தான் கிடக்கும். சிஸ்டர் கட்ட சொன்னான், நாத்தச்சு கிடக்கும். நீ அதை பார்க்க போன, உன் வேலை என்ன? அப்பா அம்மா கூட பொண்ணு பார்க்க போன, அதுவே பிரியமில்லாத காரியம். பார்த்தாங்க, வந்தாங்க. திரும்பி வர்ற வழியில நேராக வர வேண்டிய பெற்றோரோட வர வேண்டிய நீ என்ன பண்ண, கொஞ்சம் தயங்கி நீங்க போங்கப்பா நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு, நம்ம கொண்டு போட்ட சிங்கம் எப்படி இருக்குது, ஒருவேளை ஒரு நாள், ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிருக்கும், ஒரு வாரம் ஆயிருக்கும், ஒரு வாரத்துக்கு மேல. ஏன்னா சிங்கத்து வாயில தேனே கட்டி இருக்குது. அப்போ கொஞ்ச நாள் ஆயிருக்கும். அப்போ நீ என்ன, உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், இதை கிழிச்சு போட்டு 10 நாள் ஆயிடுச்சு. இந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டு நான் பொண்ணு பார்த்து வரதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த சிங்கம் எப்படி இருக்கும், நாத்தம் அடிச்சிருக்கும். 10 நாள்ல சிங்கம் ஒண்ணு அப்படி காஞ்சி கருவாடா போகாது, சதை ஒரு இழுக்கி உருவமா நாத்தம் அடிச்சு அழுகி போயிருக்கும். நீ அதை பார்க்க போற இல்லை? இந்த எண்ணம் தான் இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிறத பார்க்கணும். போனா அங்க என்ன இருந்து, தேன் கூடு. பிசாசு மிக மிக தந்திரமானது. நல்ல தேன் கூட வச்சிருக்கான். இவனும் பாருங்க, இவனோட மதி அறிவு கெட்டுப்படும். உலகத்துல அது கேட்டுக்கு மாட்டிட்டாருக்கா அடையாளம் என்ன தெரியுமா, அதுவே செத்து அழுகி நாட்டம் எடுக்கிற சிங்கம் அதுக்குள்ள தேன் கூடு கட்டினா அந்த தேன் கூடி எடுத்து சாப்பிட்டான். இவன் சாப்பிட்டது இல்லாம அப்பா அம்மாவுக்கும் கொடுத்தான். தேவஜன நல்ல கவனிக்க. பவுல் பேதுரு அதை அழகா விளக்கி, இந்த வசனத்துக்கு விளக்கம் அதுதான். இந்த வசனத்துக்கான விளக்கம் அங்கதான் இருக்குது. எங்க சிம்சோன் தான் இதுக்கு விளக்கம். உலக தேவனை அறிகிற அறிவில் இல்ல, கர்த்தரும் ரட்சகரமா இருக்க இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நீ தப்பன, ஐயோ இது பாவம் சொல்லி தப்பி வெளியே வந்த, மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு, அவளை சிக்கினா அடுத்து அதான் ஜெயிக்கும். நீ ஜெயிக்க மாட்ட. அதான் வசனம் சொல்லு. அவன் ஜெயிக்கப்பட்டால் அவர் முன்னிலைமையை பார்க்கலும் முன்னிலைமை அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும். தேவஜனமே, இன்னைக்கு அதுதான் வேத வசனம். நல்லா கவனிங்க. பேதுரு அழகா எழுதுறாரு, போய் மாட்டிக்காதீங்கப்பா. அது சீனு வந்ததுக்கப்புறம் அது சீனா, அது கிழித்து போட்ட சிங்கமா இருக்கட்டும். கிழித்து போட்ட சிங்கம். தாவீது சொல்றான் கோலியாத்து சவுல் கிட்ட, ராஜா நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, என் கையில ஒன்றும் இல்லாதிருந்து கூட ஒரு ஆட்டுக்குட்டியை போல நான் என்ன பண்ணேன், கிழித்து போட்டேன். அது எதுக்கு சொல்றான் தெரியுமா, நான் இந்த ஆண்டவரை மறுதளிக்கிற, ஆண்டவரை நிந்திக்கிற அந்த மகா பெரிய பராக்கிரமசாலி கோலியாத்துக்கு எதிராக போவதற்கு எனக்கு இந்த பலன் போதும். ஆனா சிம்சோனுக்கு என்ன பலன், பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இல்ல, அதுல மாட்டிக்கிட்டு இன்னும் சாகிறதுக்கு. தேவஜனமே, இந்த வேத புஸ்தகம் சும்மா கதை புஸ்தகம் இல்லை, இது ஜீவனுள்ள புஸ்தகம். மறுபடியும் ஜெயிக்கப்பட்டால் ஜெயிக்கிறதுக்கு இடம் கொடுக்கூடாது, அந்த இடத்துக்கு திரும்பி போகக்கூடாது. ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தை இல்லை. அதுக்கு பேருக்கு தொடர்ந்து எழுதுறாரு. இந்த அதிகாரத்துல அநேக காரியங்கள் 5-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 காரியங்களை பேதுரு எழுதுகிறார். தேவனை அறிகிற அறிவுனா என்ன என்பதை குறித்து பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து, முதலாவது என்ன தெரியுமா, விசுவாசம். விசுவாசத்தோடு கூட வாசிங்க. யாராவது ஒருத்தர் பொறுமையா வாசிங்க. 5-8 வரைக்கும் வாசிங்க. இப்படி இருக்க அதிக ஆண்டோடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா தெரியுமா, அதிக ஜாக்கிரதையா இருக்கும். எல்லாவற்றையும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து உங்கள் விசுவாசத்தோட, ஃபர்ஸ்ட் விசுவாசம் இருக்கும். தேவனை அறிகிற அறிவு எதனால வரும்னா விசுவாசத்தினால்தான் வரும். வேதம் சொல்றது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்ப விசுவாசம். அடுத்தது
ம், தைரியத்தையும் தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தெய்வ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் ம், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளர்ந்து ஊட்டி வழங்குங்கள். 8 காரியத்தை பேதுரு எழுதுகிறார். விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகிதம், அன்பு. இதுதான் தேவனை அறிகிற அறிவுக்கு அடையாளம். இந்த 8 காரியங்களும் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ ஒவ்வொரு படி இது. அடுத்த வருஷம் சொல்றாரு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். இதுல நீங்க பெருகணும், வளரணும், விசுவாசத்துல வளரணும், தைரியத்துல வளரணும், இச்சை அடக்கத்துல வளரணும், ஞானத்துல வளரணும், தேவ ஞானத்துல வளரணும், பொறுமையில இன்னும் அதிகமாக பொறுமையா இருக்கணும், தேவ பக்தி, நம்முடைய தேவ பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கிறது அதுல வளரணும். அடுத்தது சகோதர சிநேகத்துல வளரணும். நீ சகோதர சிநேகத்துல வளர்ந்துருக்கிறோமா? எல்லாவற்றுக்கும் மேல அன்பு. இதெல்லாம் வளர்ந்தீங்கன்னா பேதுரு எழுதுறாரு, உங்களை உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நீங்க கனி இல்லாம இருக்க மாட்டீங்க, வீணரா இருக்க மாட்டீங்க, நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்கன்னு பேதுரு எழுதுகிறதை பாருங்க. தொடர்ந்து நீங்க இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இன்னும் அநேக காரியங்கள் அவர் எழுதுகிறத பார்க்கணும். எப்படி வளரணும்? 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பேதுரு எழுதுகிறார். 3:18 வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். போதும். எப்படி தான் வளர முடியும்? ஆண்டவருடைய கிருபையில தான் வளர முடியும். இன்னைக்கு நீங்கள் நானும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. நல்லா கவனிங்க. நம்முடைய சுய பலத்தினால, சுய அறிவினால, உலக ஞானத்தினால, உலக தர்க்கத்தினால, உலக மேட்டிமையான என்னால முடியும், நான் நினைச்சா விட்டுருவேன். ஒரு நாளும் விட முடியாது, ஒரு நாளும் விட முடியாது. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ ஜெயிக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்த படி எடுத்து ஒரு படி எடுத்த உடனே படி எடுத்து காலை எடுத்து வச்ச உடனே வசனம் சொன்னது, பாவம் உன் வீட்டு வாசப்படியிலே படுத்து. அவங்க எழுதுகிறார். இதெல்லாம் நீ அறிஞ்சிருந்தேன்னா கனி இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை எடுத்து இருக்கப்பா. நீ கனி நிறைந்தவனா இருப்ப, பெருகுவேன். எப்படி பெருகுனா கர்த்தருடைய கிருபையில பெருகுவேன், தேவனை அறிகிற அறிவுல வளருவேன். ஆவின் கனிகளை குறித்து நமக்கு நல்லா தெரியும். 6ஆம் அதிகாரம் கலாத்தியர்ல 22-23 வசனங்கள்ல நம்ம ஆவியின் கனிகளை குறித்து பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்ட 8 காரியங்களையும் அங்கேயும் பார்க்கலாம். இதெல்லாம் ஆவியின் கனிகள். இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்குது. இந்த ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், உலகத்தின் தர்க்கங்களை ஜெயிக்கணும், உலகத்தின் மேட்டிமையான எண்ணங்களை ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். ஆவியின் கனி எனக்குள்ள வேணும். இந்த 8 படியை நான் தாண்டி கிறிஸ்துக்குள்ள இன்னும் தேவனை அறிகிற அறிவில நான் வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை மட்டுமல்ல. கலாத்தியர் 6:24 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின், நல்ல கவனிங்க, யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் முதல்ல என்ன பண்ணுமா? மாம்சம். இந்த மாம்சம் இந்த மாம்சத்தை ஒருத்தன் அடக்க தெரியலன்னா அவன் 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 ரொம்ப கஷ்டம். தேவனை அறிகிறாரு அவனுக்கு வராது. மாம்சத்தை அடக்க கற்றுக்கணும். அதனால தான் அங்கே பவுல் எழுதுகிறாரு, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அந்த மாம்சத்துக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு இச்சை இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த மாம்சத்துக்கு இருக்கிற ஆசை இச்சை, ஆவிக்கு ஒரு ஆசை இச்சை இருக்கும். ஆவிக்கு இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. அதான் ஆவியில் இருக்கிற ஆசை. ஆனா சரீரத்துல மாம்சத்தில் இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? இச்சை. பேதுரு அந்த அதிகாரத்தில் நீங்க போய் வீட்டில் வாசிப்பார். 2ஆம் அதிகாரத்துல, நாய் தன் கக்கினை தின்ன திரும்புவது போல, பன்றி சேத்துல புரளுவது போல 2 மிருகங்களை, அசுத்தமான மிருகங்களை அவர் உதாரணமாய் காட்டுகிறார். தேவஜனம், இந்த அசுத்தமான மிருகங்கள், இந்த அசுத்தமான மிருகத்தில் ஆண்டவர் நாயை குறித்து என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா?
பொல்லாதவர்களும் பொய் பேசுகிறவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரரும் நாயும் பரலோகத்துக்கு வராது. நாய் பரலோகத்துக்கு வரும். நாய்க்கு அங்கே என்ன வேலை? பரலோகத்துக்கு நாய்க்கு என்ன வேலை? நாய்க்கு குடிக்கலாம் வேலை இல்லை. நாய் குணம், அது குணம். நாய் குணம் இருக்கிற மனுஷன் பரலோகத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கடுமையாக வச்சிருக்கிறப்பா தேவனை அறிகிற அறிவு சும்மா இருக்கிறார். அதுதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவில் உடையவர்கள் மாம்சத்தையும் அந்த மாம்சத்துக்கு உரிய ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார். எல்லாரும் மனதார் பண்ணிருக்கார். ஆகவே இப்ப நான் அடையணும்பா, என் ஆசை இச்சையை நான் மாம்சத்துக்கு சிலுவையில் அடையணும். இனி இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் இனி எனக்கு வர்றாங்க. இந்த நிமிஷத்துல எனக்கு வர்றாங்க. தொடர்ந்து